கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பழைய கதை தான் இது. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். கடந்த சில வாரங்களாக தேவன் நம் தேவைகளை சந்திப்பவர் என்றும், நாம் தேவைகளுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கவனித்தோம். இன்றைக்கு தேவைகளின் நெருக்கடியில் நாம் எவ்விதமாக விசுவாசமாக பேசுகிறோம், எவ்விதமாக விசுவாசமாய் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம் தேவைகளை சந்திப்பவர், நமக்கானதை அவர் செய்வார். இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு உண்மைதான். God will provide. அதனால்தான் நாம் தேவனை தகப்பன் என்று அழைக்கிறோம். அந்த தகப்பன் என்று சொல்வதோட அர்த்தம், அவர் நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அதனால அவரை விசுவாசிப்பவர்கள் இப்படிப்பட்ட விசுவாசம் வைத்தால் எனக்கு ரொம்ப பிரியம் என்று தேவனும் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, எபிரேயர் 11:6 தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுபவர்களுக்கு பலனளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். This kind of a faith is pleasing to me, that you have to believe God and He is my provider. அவர் என்னுடைய ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல தான் அவரை தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனமே, மிகவும் அடிப்படை தேவைகளுக்காக கூட நாம் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முன்னெல்லாம் இயல்பாக கிடைத்தது இப்பொழுது சவாலாக இருக்கிறது. முன்பெல்லாம் இயல்பாக நாம் வாழ்க்கை வாழ்ந்தோம், தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அடிப்படைகளுக்கே நாம் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்க தேவன் நம்முடைய எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் வாழ்க்கையில மிக முக்கியமானது. பொதுவா உலகத்திலே பேசுவாங்க, கடவுள் பார்த்துக்குவார்ப்பா, எல்லாம் அவர் பார்த்துக்குவார், மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். இப்படியே பொதுவான மக்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய ஜனமாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே நமக்கு முன்னால் இருக்கும் ஒன்றை நம்மால் செய்ய முடியாத போது அல்லது செய்ய முடிந்த போது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசமும், அதை வாயினால் அறிக்கை செய்வதும் இருக்கிறதா? இந்த சம்பவம் ஒரு ஆச்சரியமானதும் சுவாரஸ்யமானதும் கூட. ஆதியாகமம் 22 இந்த சம்பவத்துக்குள்ளவே நாம் இருந்து நுணுக்கமாக சில விஷயங்களை கவனிக்கலாம். ஒன்று, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப இந்த கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்களே, அது எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுத்துருங்களேன். ஆமா ஆமா கொடுத்துருவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி யாருக்குமே கண்ணிலே காட்டாம வச்சிருக்கீங்கல்ல, அதை நம்ம கொடுக்குறீங்களா? அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நிச்சயமா அப்படி ஒன்று அறிந்து அதை சொல்லி உன்னை கேட்கும் போது ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி இல்ல இருக்கும். எத்தனை விஷயம், 3 விஷயங்கள் தேவன் இங்க சொல்றார். கேட்கறது என்னமோ
மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரியான ஒரு விஷயம். ஆபிரகாம் கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துருக்கணும். ஏறக்குறைய இந்த சமயத்துல அந்த மகனுக்கு ஈசாக்குக்கு வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கெடுத்து சொல்றாங்க 15 இருந்து 27 வயசு இருக்குமா. அதிகபட்சம் சொல்றாங்க ஒரு 27 வயசு இருக்கும் அந்த சமயத்துல. இந்த ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, உன் புத்திரனும் உன் மகன், உன் ஏகசுதனும் உன் ஒரே மகன், அடுத்தது உன் நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிற மகன், உன் மகன், உன் ஒரே மகன், நீ நேசிக்கிற மகன். சொல்லும் போதே அந்த ஆபிரகாம் மனதுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் எழுந்திருக்கும்? தேவன் அப்படிதான் சொல்ற. சொல்லிட்டு அந்த மகனை நான் காண்பிக்கும் ஒரு மலையினிடத்துக்கு போய் அங்கே தகன பலியிடு, முற்றிலும் சுட்டெரித்து சாம்பலாக்கு. தகனம் என்றால் நெருப்பிலே சுட்டெரிப்பது. தகன பலியிடு. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே அப்படி சீங்கிட்டா ரியாக்ட் பண்ணுவோம். பார்வை கூட இருக்கட்டுமே ரியாக்ட் பண்ணிடுவோம். என்ன முறைச்சு பாக்குற பார்வைதான். இவர் ஏதோ ஒரு துக்கத்துல கோபத்துல கூட இப்படி நடந்து வந்திருப்பார். அந்த எண்ணத்திலே இப்படி பார்த்துட்டு திரும்பி இருப்பார். சோ நம்ம ரொம்ப ஷார்ப்பா என்ன பண்ணுவோம்னா ரியாக்ட் பண்ணுவோம். இங்கே ஆபிரகாம் இடத்துல இது சொல்லப்பட்ட உடனே இவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார் பாருங்களேன். 3ஆம் வசனம் பாருங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டையை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். நானே கோபத்துல இருந்தேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். நீ கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப கோபத்தை தூண்டிடுச்சு, அதனாலதான் நான் அப்படி பேசினேன். என்னிடத்துல நீ கேட்கவே கூடாது, எப்படி நீ கேட்கலாம், நான் எப்படி பேசாம இருப்பேன்? ரியாக்ஷனுக்கான காரணங்கள் கூட நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். We react too quickly. உடனடியாக ஒரு பந்து வீசப்பட்ட உடனே அது என் கையில பிடிச்சிட்டு தூக்கி போடணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதை நான் பிடிச்ச தூக்கி போட்டேன்னே தெரியாத மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஸ்விஃப்ட்லி we react. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் இந்த இடத்துல, ஆபிரகாமை இதுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு நான் இவரை பார்க்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதாக தேவன் சொன்னார். அப்படி சொன்னபோது அங்கே தன் சகோதரன் அருகிலே குடியிருப்பதனாலே தேவனிடத்துல ஒரு வாக்குவாதம் செய்கிறார். He argued with God on behalf of his own brother லோத்து. அப்ப அவரு என்ன கேட்கிறாருன்னா, துன்மார்க்கனோடைய நீதிமானை நீர் அழிப்பீரா? நீதி செய்யாமல் நீர் இருப்பீரா? 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். மறுபடியும் சாம்பலும் தூசியுமான நான் பேசுறேன், கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கங்க. 45 பேர் சரிப்பா, இல்ல இன்னும் கொஞ்சம் நான் இறங்கட்டுமா? 40 பேர் சரிப்பா, 30 பேர் சரிப்பா, 20 பேர் சரிப்பா. இவ்வளவு தூரத்துக்கு அந்த பகுதியிலே இருக்கும் தன் சகோதரனுடைய குடும்பம் காப்பாற்றப்படும் என்பதற்காக தேவனிடத்திலே அவருடைய திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பேசினார். He wanted to change the plan of God. தேவ திட்டத்தை மாற்றும்படியாக பேசினார். அப்படியானால் ஒரு இழப்ப, ஒரு மரணத்தை தடுக்கும்படியாக பேசும் ஒரு மனம், பரிதவிக்கிற ஒரு மனம் அவருக்கு நமக்கு இருக்க. சொந்த பிள்ளையே தகன பலியிடு என்று சொன்னதை எவ்வளவு முக்கியமா நினைக்கணும் தெரியுங்களா? பிள்ளை இல்லைன்னு இருந்த ஒரு காலத்துல வாப்பா நீ வெளியவான்னு சொல்லி காணாத ஒரு தேசத்துக்கு, திட்டமே எதுவுமே இல்லை, திசையே எதுவும் தெரியாது, புறப்படுன்னு உடனே புறப்பட்டார்.
நான் உனக்கு பிள்ளை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். 25 வருஷம் ஆச்சு பிள்ளையை பெற்றுக்கொள்ள. பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளை கிடைத்து வளர்ந்த போது இன்னொரு சம்பவம் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு நடுவில் இஸ்மவேல் பிறந்து அவரும் வளர்ந்து இந்த பிள்ளையும் அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் பிரச்சனை வருது வீட்டுலன்னு உடனே தேவன் சொன்னார், ஆகாரையும் அந்த மகனையும் துரத்திட்டு வெளியே அனுப்பிடு அப்படின்ற. அப்பவும் ஆபிரகாம் வருத்தப்பட்டார். தனக்கு ஒரு பிள்ளை வந்தாச்சு, தனக்கான வாரிசு தேவன் சொன்ன மாதிரி வந்தாச்சு. ஆனால் அந்த இஸ்மவேலையும் அந்த பெண்மணியையும் அனுப்பிடுன்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறமா அவர்களை அனுப்பிவிட்ட பிறகு தேவனிடத்துல அந்த மகனை நீர் ஆசீர்வதியும், அவனை நீர் ஆசீர்வதியும் என்று மன்றாடினார். அப்படியானால் ஆபிரகாம் ஒரு மரக்கட்ட மாதிரி கிடையாது. அவர் எந்த உணர்வுமே இல்லாதவர் கிடையாது. தன் வலியும் தன்னோடு இருப்பவர்களோட வலியும் தெரிந்த ஒரு மனுஷன் தான் அவர். அப்படியானால் இங்க ரொம்ப பெரிய விஷயம், இத கடவுள் கேட்கவே கூடாது, இப்படி ஒரு திட்டம் இருந்திருக்கவே கூடாது, இப்படி ஒன்றை தன் காதலே கேட்பதாக நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை தேவன் அந்த இடத்துல அந்த தகப்பனிடத்துல கேட்கிறார். உன் மகனை எனக்காக தகன பலியிடு. நம் சூழ்நிலையை காரணம் காட்டுகிறோம், நம்முடைய மனநிலையை காரணம் காட்டுகிறோம். நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் என்னை இப்படி நடத்துவதனால நான் இப்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அல்லது நாம் அவிசுவாசமாக பேசாததற்கெல்லாம் நியாயமான காரணங்களை நாம் கற்பிக்கிறோம். என் நிலைமை அந்த மாதிரி, எனக்கு அழுத்தம் அந்த மாதிரி இருக்கு, என்னோட பிரஷர் என்னை அப்படியே ரொம்ப நெருக்குது, நான் இப்படிதான் பேச முடியும், நான் எப்படி பேசுறது? இவ்வளவு காலம் விசுவாசி தான் நானு, ஆனா கழுத்தை நெரிக்கிற மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது எப்படி என்னால விசுவாசமா பேச முடியும்? இங்கே அப்படியே செத்து விட்டேன் என்று சொல்வது போல இருக்கும் ஆபிரகாமுடைய மனம். உன் மகன், உன் ஒரே மகன், நீ நேசிக்கும் மகன், எனக்கு நீ பலி கொடு. அதிகாலையில எழுந்திருக்கிறாங்க, சேனம் கட்டி கொண்டு வேலைக்கார 2 பேரை கூப்பிட்டுட்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டையை பிளந்து கொண்டு புறப்பட்டாங்க. 4ஆம் வசனம் பாருங்களேன். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்படியானால் எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணியிருக்காங்க? 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, இதை எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அப்படி திரும்பி பார்த்தா டேபிள் மேல இருக்கு, வருத்தமா தான் இருக்கு, ஆனா கேட்டுட்டாங்க, அதை எடுத்து போ தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். அங்கே சில நொடிகளுக்குள்ள முடிவெடுக்கலாம், ஒரு கோபமோ வெறுப்போ தூக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பட்டுன்னு அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு காலில் வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பூட்டி வச்சிருக்கிறல்ல, நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிளான் பண்ணலாம், நமக்கு ஒரு டைம் இருக்கும் பிளான் பண்றதுக்கு. இதை எப்படி தடுக்கலாம், எப்படி கொடுக்காம இருக்கலாம்? ஐயோ நானே தேடி பார்த்த காணும்னு எடுத்த கொடுக்கலான்னு ஒன்றிச்சு என்ன வேணாலும் சொல்லலாம். பிளான் டைம் இருக்கும் இல்லையா? டைம் இருக்கும்போது நமக்கு ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் 3 நாள் பயணமாக தன் மகனை அழைத்து கொண்டு கட்டையை எடுத்துக்கொண்டு நெருப்பையை எடுத்துக்கொண்டு இவர் பயணிக்க வேண்டும். 3 நாள் அவர்கள் நடந்து நடந்து களைத்து போகும்போது மனம் களைத்து போகும் இல்லை? அந்த மகனை இப்படி கூட்டிக்கிட்டே போகும்போது சும்மாவா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியான எந்த கேட்ஜெட்ஸும் கிடையாது. நடுவில் ஒரு பார்க்குக்கு போயிட்டு போகலாம், நடுவில் ரெக்ரியேஷன் அப்படி போயிட்டு போகலாம், அப்படி எதுவுமே கிடையாது. இவர்கள் பேசுவது மட்டும்தான், இவர்கள் சிந்திப்பது மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்மளை நெருக்கும் பொழுது அல்லது காலம் எடுக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோமா அல்லது விசுவாசத்தை தவற விடுகிறோமா? காணாமல் இருப்பதை விசுவாசிப்பது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருப்பதை நம்புவது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்தான். புறப்படுன்னு சொன்னா அப்படியே புறப்பட்டார். இப்பொழுது பிள்ளையை பலி கொடு என்று சொன்னால் அவர் பலி கொடுத்து விட்டார். நாம் விசுவாசத்தில் வளரணும்னு சொல்றோமா?
நம்ம அப்படித்தானே கேட்கிறோம், நம்ம விசுவாசத்துல வளர்ச்சி அடையணும், விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு. ஆபிரகாமுடைய விசுவாச வளர்ச்சியை பாருங்களேன். தன் சகோதரனுக்காக துடித்தார். தான் ஆடாவட்டால் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தன் சகோதரனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவனிடத்திலே துணிந்து ஆர்கியூ பண்றார். ஜெயிச்சிட்டார். தேவ தூதனை இறக்கி லோத்தின் குடும்பத்தை கையை பிடிச்சு, அவன் வர்றதுக்கு தாமதம் பண்றார். லோத்தோட குடும்பம் கையை பிடிச்சு இழுத்து அந்த அழிவிலிருந்து, யார்? இந்த ஒரு மனுஷன் கேட்டதுக்காக, இந்த ஒரு மனுஷன் ரெக்வெஸ்ட் பண்ணதுக்காக இழுத்து வெளியே விட்டு அவளை காப்பாத்திட்டார். மகனை பலி கொடு என்று சொன்னால் மனுஷன் எதுவுமே பேசலன்னா உணர்வற்றவரா, அன்பற்றவரா, வெறுத்து போய் பண்ணாரா, தேவன் மேல கோபத்துல பண்ணாரா, தேவையில்லாத கொடுத்த பிள்ளை வெட்டிடுறேன் அப்படின்லாம் பண்ணினாரா? நிச்சயமா வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம். ஏன்னா தேவனே சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார் இப்ப தெரியுதுங்களா? உன் நேசகுமாரன். ஏன் தேவன் சொன்னார்னா அவ்வளவு நேசிக்கிறார் அந்த மகனை, அவ்வளவு நேசிக்கிறார். அந்த 3 நாள் கான்வர்சேஷன் எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா அமைதியா ஊமையா போயிருக்க மாட்டாங்கன்னு மட்டும் நம்ம யூகிக்கலாம். ஒருவேளை அந்த வேலைக்காரனோட போகும்போது அவங்களோட போறதுனால இருக்கிற பேச்சுவார்த்தை வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்பொழுது 3ஆம் நாள், 3 நாள் முடிந்த பிறகு 5ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும், கவனிங்க, அவிடம் மட்டும் போய் காமிக்கிறதோ அந்த மலை, தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். பலி கொடுக்க தானே போறாரு, போயிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படி சொல்லவே இல்லை. போவோம், திரும்பி வருவோம். அப்படியானால் ஆபிரகாமுக்குள்ளே இந்த விசுவாசமானது படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நமக்கெல்லாம் சோதனை வருது, ஒரு நெருக்கடி ஏன் வருது? விசுவாசத்திலே வீட்டை விட்டு, தன் சொந்த மண்ணை விட்டு புறப்படும் போதே வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். God attested his faith, his righteousness from the beginning. அப்படியானால் நான் தான் நல்ல விசுவாசியா இருக்கிறேனே, நல்ல விசுவாசியா வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இப்ப நான் விசுவாசிக்குரிய எல்லா கடமைகளை, கிரியைகள் எல்லாம் நான் கரெக்டா பண்ணிட்டே போறேனே. நான் உலகத்துக்குள்ள போகவே இல்லை. நான் நல்ல விசுவாசியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கே சோதனை வருகிறது. ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவங்களுக்கும் நல்லா படிக்காதவங்களுக்கும் எக்ஸாம்ல வித்தியாசம் இருக்குமா? நல்லா படிக்கிறப்பா உனக்கு எக்ஸாமே கிடையாது இல்லையே. ஒரு வகுப்புன்னு சொன்ன பரீட்சை இருக்குதான் செய்யும். பொன்னென்று சொன்னால் அது உலகளத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். வெள்ளி என்று சொன்னால் அது சூழிகளை போடப்படதான் வேண்டும். It has to go heated and tested. அக்னிக்குள்ளே அது சோதிக்கப்பட்டதான் ஆகணும். ஆவியானவர் சொல்றாரு 1 பேதுருல, உன்னை விட வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். ஏன் ஆபிரகாமை தேவன் சோதித்தார்? நம்ம கூட பல நேரம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஏன் தான் கடவுள் என்ன சோதிக்கிறாரு தெரியலையே. நினைச்சு பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து சோதனை. இவங்க கிட்ட இருந்து எனக்கு சோதனை வரும்னே நான் நினைச்சே பார்த்துருக்க மாட்டேன். அங்கிருந்து சோதனை. ஆபிரகாம் ஒருவேளை தன்னை சுற்றிலும் இருந்த பகைஞர், விக்கிரகாராதனைக்காரர்கள், இந்த மாதிரி வேணா அவருக்கு கஷ்டம், சோதனை எல்லாம் வந்திருக்கலாம். வந்தது. லோத்தின் உடைமைகளை ஒரு முறை எல்லாரும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் போயிட்டு அதை பிடிச்சிட்டு வர்றாரு, பட்டயத்தோட போறாரு, அதெல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார். அப்படி வரலாம். ஆனால் தேவனே முடிவெடுத்து ஆபிரகாமை சோதிக்கிறார் என்பது ஆபிரகாம் நினைச்சு பார்க்காத ஒரு டைரக்ஷன். உங்களுக்கு சோதனைகள் வரும் என்பதில் உறுதியாக நீங்கள் தெளிவாக இருங்கள். நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். என்ன பிரச்சனைன்னா எங்கிருந்து வருதுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஷாக் ஆயிடும். ஓஹோ, இவங்க மூலமா எனக்கு இப்படி ஒரு சோதனை வருமா? என் சொந்த குடும்பத்துக்குள்ள இருந்து எனக்கு ஒரு சோதனை வருமா? அங்கதான் நம்ம ரொம்ப துவண்டு போயிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது. கவர்மெண்ட்ல இருந்து பேப்பர் வரும், எக்ஸாம் வைப்பாங்க,
ஸ்கூல்ல இருந்து பேப்பர் வரும், எக்ஸாம் வைப்பாங்க. கிளாஸ் டீச்சர் எக்ஸாம் வைப்பாங்க. கிளாஸ் லீடரே நம்ம ஒரு டெஸ்ட் நம்மளே வச்சுக்கலாம். கிளாஸ் மிஸ் வைக்கிறதுக்கு முன்னால எல்லாமே சோதனை தான். நம்ம அந்த அளவு அந்த கொடுக்கிறவர்கள் யார் என்பதெல்லாம் நினைச்சு நம்ம ரொம்ப துவண்டு போயிடுறோம். Let us have a knowledge. நாம் ஒரு அறிவுள்ளவர்களாக இப்பொழுது சிந்திக்கலாம். என் விசுவாசம் சோதிக்கப்படும். எங்கிருந்து வேணாலும் கொஸ்டின் பேப்பர் வரும். நான் அந்த டெஸ்ட் எழுதிதான் ஆகணும். சோதனையை நான் சகித்துதான் ஆக வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன், அந்த சகித்தலுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? சோதனையில் தன் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற மனிதன், அவ்வளவுதான். சோதனையை பல்ல கட்சின்னு சகிக்கிறேன், எப்படி வேணாலும் கட்சிக்கலாம், ஆனால் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேனா என்பதுதான் அங்கே முக்கியம். அப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ 6ஆம் வசனம் பாருங்க, நீங்க கற்பனை பண்ணுங்க தயவுசெய்து. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, மேல்னா ஷோல்டரா தலையா இருக்கலாம், மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும், அது ஒரு சட்டியில இருக்கலாம், நெருப்பையும் கத்தியையும், இடுப்புல சொல்லி இருக்கலாம், கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இப்போ ஃபாதர் அண்ட் சன், they walk together climbing a small mountain. அது எருசலேம்ல தான் இருக்கு. ஆக்சுவலா அது மோரியா மலை என்பது, அதன் மீது தான் தேவாலயம் கட்டும்படியான திட்டம் பின்னால வந்தது. அப்போ மகன் இப்போ அந்த வேலைக்காரர்கள்லாம் விட்டுட்டு தனியா ஒரு பிரைவேட் ஜேர்னி 2 பேருமே இப்போ போறாங்க. போகும்போது இப்போ ஈசாக்கின் மேல என்ன இருந்தது? கட்டை இருந்தது. அவங்க அப்பாவுக்கு அப்படி கட்டையை தூக்கி அப்படி ஈசாக்கு மேல வைக்கும்போது அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? மேல போன பிறகு கட்டையை கீழே வச்சுட்டு மகனை அது மேல போடணும். இந்த மகன் கட்டையின் மேலே படுக்க வைக்கப்பட்டு அவனை வெட்டி தகனிக்க வேண்டும். நெருப்பையும் கையில கொண்டு போறார் தகன பலிக்காக. எப்படி இருக்கும்ல அந்த அப்பா மனசு? அப்பா மனசு எப்படி இருக்கும்ல? ஏன் பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது, நல்ல பேர் வாங்கும் பொழுது பூரிக்கிற ஒரு தகப்பனோட மனம் உங்களுடைய சின்ன சின்ன செயல்களில் ஏற்படுகிற கஷ்டங்களை அல்லது மீறுதல்களை, ஒழுக்கமின்மையை பார்த்தா துடிக்கிறாங்க? அதுதான் you are connected with. அதுதான் உங்கள் தொடர்பு. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவள் படுத்துட்டு இருக்கா, நான் போய் பார்த்தேன், ஜெபம் பண்ண போனேன். அந்த தாயும் தகப்பனும் நின்று கொண்டே இருக்கிறார்கள், அந்த பிள்ளையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 3மே ஒரு உயிர் போல அங்கே உணர்வுள்ளதாக என்னால கவனிக்க முடிஞ்சது. அப்போ அந்த மகன் போறாரு. 3 நாள் எல்லாம் பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க நிறைய. இப்ப அந்த மகன் கேட்க போறாரு ஒரு கேள்வியை. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், எப்படி டிராமாட்டிக்கா ஆவியானவர் அதை எழுதுறாரு பாருங்களேன். மகனே, இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஏறக்குறைய 27 வயது. இன்னைக்கு நம்ம கணக்குக்கு பார்த்தோம்னா ஒரு 15-16 வயசுன்னு வச்சுக்கலாம். அப்போ கேட்கிறாரு, இந்த நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நீங்க பலியிடணும் தானே சொன்னீங்க, தேவனை தொழுது கொள்ளணும் தானே சொன்னீங்க, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ என்ன பதில்? 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கவனிங்க, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஒரு தகப்பனோட மனம் அந்த பிள்ளையை பலி கொடுக்கும்படியாக ஒரு முழு கீழ்ப்படிதலோடு தான் போகிறார். ஆனால் அந்த மகன் பேசும்போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பலி இப்பொழுது பேசுவது போல இருந்திருக்கும். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளே தன் தகப்பனை இந்த மகன் இப்படிலாம் கேள்வி கேட்கவே முடியாது. எவ்வளவு மனப்போராட்டம் இருக்கும்ல. நாம் சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலை நம்ம நெருக்கும் பொழுது, நம்முடைய தேவைகள் நம்ம நெருக்கும் பொழுது நிதானம் இல்லாமல் போகிறோம்.
பேசுவது என்னதென்று தெரியாமல் பேசுகிறோம். குறிப்பாக நாம் விசுவாசிகள் என்பதையே மறந்து விடுகிறோம். பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அங்கதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம இதை சொல்றதா இருந்தா உண்மையாக ஆபிரகாமை போல நாம் இதை சொல்ல வேண்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு திருமணம் பிரதர் வீட்டுல, அடுத்த வெள்ளி என்னுடைய வீட்டுல, அதுக்கான ஏற்பாடுகள், வேலைகள், அதுக்கு நடுவில் தேவைகள். நாங்க சொல்லிக்கிறது அதுதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஆள் அது ஒண்ணு மட்டும்தான் சொல்லவே முடியும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம எல்லாருக்குமே அதுதான். ஓடுகிறவனுக்கு அவன் அதுல ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த வேகம் கூட போதாதான். ஒருவன் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு அவனுடைய சாமர்த்தியம் எல்லாம் போதாதான். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படியானால் சமயம் அவருடைய கையில இருக்கிறது, தேவனுடைய செயலாக மட்டும்தான் எனக்கு எதுவுமே நடக்கும்னு சொன்னா அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லாமல் நான் வேறு என்ன சொல்வது? அன்பான தேவனுடைய ஜனமே, நாட்கள் செல்ல செல்ல, காலம் போக போக ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலத்துல நாம் போய்கொண்டே இருக்கிறோம். உலகமே என்னமோ ஒரு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. நாம் இப்பொழுது தங்கத்தின் விலையை பார்க்கிறோம், வெள்ளியின் விலையை பார்க்கிறோம். உலக பொருளாதாரத்தின் அளவுகோல், குறியீடு என்று சொன்னால் தங்கம் தான். அது இவ்வளவாக ஏறிக்கொண்டே போகுதுன்னு சொன்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நிலைமையை அது நமக்கு காண்பிக்கிறது. ஒரு ஆண்டுக்குள்ளே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இது. இந்த உலகம் என்னமோ ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம காண்பிக்குது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இவற்றுக்கு நடுவில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிற நிதானம், அந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. ரொம்ப சுலபம் இல்லை. இப்ப நான் சொல்லுங்கன்னு சொன்னா ஈஸியா சொல்லிடலாம், கர்த்தர் பார்த்துக்கொள். ஈஸியா இருக்குல்ல, கர்த்தர் பார்த்துக்கொள். ரெண்டே சொல்லுதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா அது என் விசுவாச அறிக்கையாக உண்மையாக இருக்க வேண்டும். அப்பதான் அது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பயன்படுகிறது, என்னாலே பார்க்க முடியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரிடத்திலே சரணாகதியாக விட்டுவிட வேண்டும். அவர் பார்த்துக் கொள்வார் சொன்னார். அவர் ஏற்கனவே கர்த்தர் தனக்கான தகன பலியின் ஆட்டை அவர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு மனப்போராட்டங்களுக்கு நடுவில் இந்த மனிதன் போயிருக்க வேண்டும். அந்த மனப்போராட்டத்தினாலே 42 புத்தி பேதலித்து அன்றைக்கு தன் சகோதரனுக்காக வாதிட்டு இந்த மனுஷன் தன் மகனை காப்பாற்றுவதற்காக வேற டைரக்ஷன் கூட போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. யோனா பண்ணார். யோனாவுக்கு எந்த நஷ்டம் கிடையாது. சொல்லுப்பான்னு சொன்னதுக்கே இவரு சொன்னா அவர் தேவன் மனசு மாறிடுவார் என்ற ஒரு காரணத்துக்கு கூட ஒரு தீர்க்கதரிசி தன் ரூட்டை மாத்தி இல்ல தன் டைரக்ஷனை மாத்தி வேற பக்கம் போறதா இருந்தா மகனை தகன பலியாக கொடு என்கிற இடத்துல அதை செய்ய முடியாது என்று சொல்லி முரட்டாட்டமாக போயிருக்கலாம் இல்லையா? வேற பக்கமாக போயிருக்கலாம் இல்லையா? ஆபிரகாம் ஏனும் விசுவாசத்தின் தகப்பன். அவர் விசுவாசத்துல சோதனைகள் அவரை சந்திக்க சந்திக்க அவர் வலுவடைந்திருக்கிறார். ஏன் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க? ஏன் நாம விசுவாசத்துல சோதிக்கப்படுகிறோம்? தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன், எல்லாம் எனக்கு சுலபமா தானே நடக்கணும். நான் கர்த்தருடைய வேலை செய்கிறேன், எனக்கு எல்லாம் சுலபமா தானே நடக்கணும். அடிப்படைக்கே நான் கர்த்தர் கையை பார்க்கணுமா? சில நேரம் அப்படி ஒரு யோசனை வரும் தான். அடிப்படை விஷயம் தானே, இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தானே, அதுக்கே கர்த்தரை காத்திருக்கணுமா? ஜெபம் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா? நம் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அதை நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப அழகாக வளர்ந்திருக்கிறதை நம்மால பார்க்க முடியுது. 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி
அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கட்டினார், கட்டினார்னா கையை காலெல்லாம் கட்டியிருப்பார் இல்லையா? பொதுவாகவே ஒரு ஆட்டையோ ஒரு மிருகத்தையோ பலியிடும் பொழுது கட்டுவது வழக்கம் தான், அதனாலதான் கட்டியிருக்கிறார். சரி, இப்ப இந்த ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். இஸ் திஸ் சன் ஐசக் ரியாக்டட் ஆர் ரெசிஸ்டட்? ஒரு 27 வயசு, இன்னைய லெவலுக்கு ஒரு 17 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டையை இறக்கி ஒரு பலிபீடத்தை அங்க கட்டி, பலிபீடத்தை கட்டினாராம். கட்டி அது மேல கட்டையெல்லாம் அப்படி அடிக்க வச்சுட்ட பிறகு மகனை இழுத்து அந்த மகனை இந்த பலிபீடத்தின் மேலே கைகளை கால்களை கட்டி கிடத்தும் பொழுது அவன் வாலிபன் தானே, வாலிபன் தானே, திமிரி கொண்டு ஓடலாம். என்னப்பா பண்றீங்க, என்ன செய்றீங்க நீங்க? கடவுள் இப்படி கேட்டிருக்க மாட்டாரு. என்னென்ன ஆங்கிள் வேணாலும் பேசுறேன். இன்னைக்கு பிள்ளைங்க என்னென்ன ஆங்கிள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, பேசுறாங்கல்ல. இந்த ஒரு வேலையை செய்ப்பான்னா ஏன்னு கேட்கறாங்க. அந்த கேள்விதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடைக்கு போனோம், ஏன்? என்ன வாங்கி வரணும்னு கேட்டா நியாயம். நம்மலாம் குழந்தையா இருக்கும்போது அப்படித்தான், சின்ன வயசுல அப்படிதான் கேட்டோம். ஆனா ஏன்? உடனே அவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. ஏன் தான் இருக்கு, இதை வச்சு செய்யுங்க. சரி, அந்த வாலிபன் ஏன் ரியாக்ட் பண்ணல? ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பிரஷர்ல நான் அப்படி பண்றேன், ஒரு பிரஷர்ல நான் அப்படி பேசுறேன்னு சொன்னா இந்த மனுஷனோட பிரஷர் எவ்வளவு பெரிய பிரஷரா இருக்கும். தவமிருந்து பெற்ற பிள்ளை போல இருக்கிற இந்த பிள்ளையை பலி கொடுப்பதற்காக, தகன பலி கொடுப்பதற்காக அப்படியே அந்த பலிபீடத்தை கட்டி, கட்டையை அடுக்கி அதன் மேல் அவனை கட்டி கிடத்தி கத்தியை தூக்கி வெட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கற்பனை செஞ்சு பார்த்தாலே கொலை நடுங்கணுமா இல்லையா? சும்மா அப்படி கற்பனை பண்ணாலே. அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை. தேவன் இந்த மனுஷனை ஏன் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது விசுவாசத்தை தான். நல்ல போராட்டம் போராடினேன், பவுல் சொல்றார். நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதற்காக தான் நாம சபைக்கு வர்றோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் பழகி பரிசுத்தவான்களாக நாம பேசிக் கொள்வதோட அடிப்படை இதுதான். நான் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காகத்தான் என்னோட பழக்கம், பேச்சு, என்னோட உறவு இருக்க வேண்டும். விசுவாசத்தை கரைத்து இன்னும் கீழே இறக்கி அந்த விசுவாசம் அவிசுவாசமாக மாறுகிற அளவுக்கு நான் பேசினால் எப்படி இருக்கும்? இந்த தகப்பனும் மகனும் பேசினார்கள். தகப்பன் என்ன பேசினார், என்ன பதில் சொன்னார்? கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படியானா அந்த மகன் அதை நம்பினார். அந்த மகன் அதை he trusted what his father said. இன்னைக்கு தாய் தகப்பனை நம்புகிறீர்களா? உங்களை நீங்கள் அறிவாளியாக நினைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா தாய் தகப்பனை நம்பாமல் இருக்க உங்களுக்கு ஒரு இமைப்பொழுது கூட உரிமை கிடையாது. If you do that, you are against God's will. அம்மா அப்பா விட நான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைங்க, தப்பே இல்லை, அறிவாளியா கூட இருப்பீங்க. ஆனா உன் தாய் தகப்பனை நீ சந்தேகப்படுவாயா? அவர்கள் உனக்கு நல்லதை செய்வார்களா இல்லையா என்று கேள்வி கேட்பாயா? உன்னை நான் பலி கொடுக்க போறேன்பா, கையை கட்டும் போது கையை எப்படி கட்டி இருக்க முடியும்? கையை உங்கள் தாய் தகப்பன் சொல்லும் நல்லதை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால், அங்கே அந்த ஈசாக்கு ஒரு 25-27 வயது வாலிபன் கைகளை கட்டிய பொழுது இப்படி இருந்தாதான் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். வசனம் சொல்லுதில்ல, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, அது நல்லது. அதோட ரொம்ப முக்கியமா ஆவியானவர் சொல்றாரு, நீ நன்றாயிருப்பதற்கு
நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. அங்கே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்களானால் அதிலிருந்து உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள் தொடங்கும். அப்போ இந்த வாலிபன் கைகளை கட்டி கிடத்திய பிறகும் அவர் கேள்வி கேட்டாருன்னு ஆவியானவர் எழுதினாரு. அவரு என்ன அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாருன்னு ஒண்ணுமே இல்லை. அப்படி இல்லை, அதனால ஒண்ணுமே இல்லை, எழுதல, அப்படி எதுவுமே இல்லை. He totally surrendered himself to his father. அந்த தகப்பனுடைய கைகளுக்கு, அந்த தகப்பன் தனக்கு என்ன செய்கிறாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிள்ளைகள் கவனிங்க, what your father and mother do for you, you subject yourself. நல்லா இருப்பீங்க. Learn from Isaac. Learn from Isaac. When you resist, there you are going to be tested. சோதனை இப்ப யாருக்கு தெரியுங்களா? அவங்க அப்பாவுக்கு தான், ஆபிரகாமுக்கு தான். ஆனால் தனக்கான சோதனையாக மாத்தணும்னு சொன்னா ஈசாக்கை மாத்திருக்கலாம். எப்ப மாத்திருக்கலாம்? என்னையம்பா கட்டுறீங்க அப்படின்னு சொன்னார்னா சோதனை இவருக்கு வந்துடும். அப்பா கரெக்டா இருந்திருப்பார். Don't transfer the temptation to yourself. சோதனைய உங்கள் தான் நீங்க மாத்திக்க வேண்டாம். குறிப்பாக பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பின்பு ஆபிரகாம் 10ஆம் வசனம், குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இன்னொரு விஷயம் கற்பனை பண்ணி பார்க்கலாமா? ஆபிரகாம் வீட்டுல இருந்து புறப்பட்டார்ல, அப்பத்துல இருந்து ஒரு சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி தேவன் என்ன பண்ணியிருப்பார்? அவருடைய கண்கள், உலாவும் கண்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்ல, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். அதாவது இவர் ஒரு தகப்பன், இவருடைய தகப்பன் மேல இருக்கார். பரலோகத்துல இவரோட தகப்பன் மேல இருக்கார். அவர் பார்த்துட்டே இருக்கார். தகப்பன்மார்கள் கொஞ்சம் கவனிங்க. ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ உங்கள் பரம தகப்பன் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். யோனதாப் ஒருத்தர் பத்தி நம்ம பார்க்கிறோம். அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை அவங்க காப்பாத்தினாங்க. அதான பேரு? அதாவது திராட்சை ரசம் குடிக்க வேணாம், வீடு கட்ட வேணாம். அவர் பேர் என்ன? அந்த பிள்ளைகள் காப்பாத்தினாங்க. அப்போ ஒரு தகப்பன் இந்த பூமியில, ஏன்னா அவர் தகப்பனா இருக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிற தகப்பன் அவர் ரொம்ப வாட்ச் பண்றாரு, கவனிக்கிறார். அதனால அம்மாங்களை பார்க்க மாட்டாருன்னு இல்லை, அதுதான் இருக்காரு. அப்ப இந்த தகப்பனானவன் தன் மகனை பலியிடுவதற்காக, ஏன் தெரியுங்களா நான் இதை சொல்றேன், இந்த இடத்த ஏன் உங்களை நிக்க வச்சு சொல்றேன்னு தெரியுங்களா? இந்த பரம தகப்பன் தன் ஏக சுதனும் தன் நேசகுமாரனும் ஆகிய இயேசுவை ஒரு நாள் இவர் என்ன பண்ண போறாரு? கல்வாரி சிலுவையில பலியிட போறாரு. அதுக்கு முன்னால இது நடக்குது. அப்ப பூமியில இருக்கிற ஒரு தகப்பன் மகனை பலி கொடுன்னு சொன்னா, ஒரே மகனை பலி கொடுன்னு சொன்னா, என்னப்பா பலி கொடுக்க போயிட்டானே, கத்திய தூக்கிட்டானே, என் மீது அவ்வளவு விசுவாசமா, எவ்வளவு பூரித்திருப்பார்ல பரலோகத்தின் தேவன். தகப்பன்மாராகிய நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து பூரிக்க வேண்டும். Are you such a father? விசுவாசமுள்ள தேவனுக்கு முன்பாக நீங்கள் விசுவாசமுள்ள ஒரு தகப்பனாக வளருகிறீர்களா, இருக்கிறீர்களா? சூழ்நிலையால எல்லா பக்கமும் ரியாக்ட் பண்ணி நம்ம என்னவாக வளர்ந்திருக்கிறோம்? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. இப்ப சொல்றார் பாருங்க, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது எதை நிரூபிக்கிறது? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நிரூபிக்கிறது.
நான் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வது நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நிரூபிக்கிறது. ஏன் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? விசுவாசமா இருந்தா உலகத்தை ஜெயிக்கலாம், அதனால விசுவாசத்தை காப்பாத்துங்க. பணம் இருந்தா எல்லாமே பண்ணிடலாம், அதனால பணத்தை சேமிச்சு வைங்கன்ற மாதிரியா? நான் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டால் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நிரூபிக்காத ஒண்ணுதான் வழி. ஏன் தெரியுங்களா? விசுவாசம்னா என்ன? தேவன் சொன்னதை நம்பி கீழ்ப்படிவது, நம்பி கீழ்ப்படிதல், இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ தேவன் பாராட்டுறாரு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிற ஒரு வழக்க சொல்லாகவே மாறிடுச்சான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆச்சு? சிம்பிள் ஆயிடுச்சு. மேல இருக்கிறவர் பார்த்துக்குவான். பொதுவா மக்கள் கூட சொல்லிடுறாங்கல்ல, மேல இருக்கிறவர் பார்த்துக்குவார், மேல இருக்கிறவர் பார்த்துக்குவார். மேல இருக்கிறவர் எவ்வளவு பாக்குறாருன்னு நினைச்சாதான் நம்ம கொஞ்சம் பயம் வரணும் இல்லையா? அவர் நான் சொன்னதை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒண்ணும் இல்லை, நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, கடைசியா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லவும் அதை விசுவாசித்து சொல்லவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நானும் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் என்கிட்ட வந்து சொல்லவும் விடவே கூடாது. அப்படி சொன்னாலும் அந்த ஒரு சென்டென்ஸ் முடியறதுக்குள்ள சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நம்மையே அவிசுவாசி ஆக்குவதற்கான முயற்சியை இன்னொரு அவிசுவாசி செய்வாங்க. என் வாயை நான் அடைக்கணும்னாலும் இதுதான், இன்னொருத்தர் வாயை அடைக்கணும்னாலும் இதுதான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, ஆவியானவர் இந்த சம்பவத்தை எழுதுறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:17 முதல். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. எப்படி ஒரு பாயிண்ட் தூக்கி கொடுக்கிறார் பாருங்க ஆவியானவர். உன் சந்ததி ஈசாக்கின் வழியானா விளங்கும் வேற சொல்லி இருந்ததே. அப்படி இருக்க தன் மகனை பலி கொடுக்க ஆபிரகாம் வந்ததை பாத்தீங்களா? நமக்கு சொல்ற பாத்தீங்களா? ஒரே மகன், ஏக மகன், அவர் வழியாதான் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வேற சொல்லி இருந்தாரேப்பா. அந்த மகனையே பலி கொடுக்க வந்தார். தேவனுக்காக நாம் எதையும் இழப்பதற்கு தயாரா இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க தயாரா இருக்க வேண்டும். அதுக்கு பேரு இழப்புன்னு நம்ம ஒரு பாயிண்ட் நினைச்சா கூட அது இழப்பு இல்லை என்றை ஆண்டவர் உறுதி செய்திருக்கிறார். என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ நீங்கள் எதையாவது இழந்தால், கொடுத்தால், விட்டால், அது வீடு வாசலா, நன்மைகளா, உறவுகளா, எதுவா இருந்தாலும் சரி, மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் 100 மடங்கு கொடுப்பதாக சொன்னார். அவ்வளவு பெரிய வாக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ ஏகசுதன் ஒரே சந்ததியில் சொல்லப்பட்ட பொழுது பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குதத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். உங்கள் தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. God will watch and God will frame you inside of your parents' prayer. உங்கள் தகப்பனோட ஜெபத்துக்குள்ள தேவன் உங்களை வச்சு நடத்துவார். ஒரு புதுசா இருந்தா கூட நீங்க இதை சிந்திங்க. God will put you in the fence of your father and mother's prayer. அதனாலதான் அவங்க ரொம்ப நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் வாசி முடிக்கலாம் நம்ம. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து
இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவனுமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா. நம்ம எல்லாருக்கும் தகப்பன்னு ஆபிரகாமை சொல்வதற்கான காரணம் என்ன? ஆவியானவர் சொல்றாரு, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா, மரித்தோரை உயிரோடு எழுப்புவார். அடுத்தது, இல்லாதவைகளை இருக்கிறத மாதிரி அழைப்பார். இந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் இருந்தது. இந்த அளவுக்கு இருந்தது. இதுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இது யாருக்காக இந்த வார்த்தை பேசப்பட்டது? இன்று ஏன் இதை நாம் செவிகளில் கேட்க வேண்டும்? எந்த ஒரு வசனம், எந்த ஒரு வாக்கியம், எந்த ஒரு இடம் உங்களை சந்தித்ததோ அது உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான். நாம் நம் வாயினாலே பேசுகிறதை சூழ்நிலை நிமித்தமாகவோ அழுத்தத்தின் நிமித்தமாகவோ நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல், இருதயம் வெடித்து செத்திருக்க வேண்டிய அளவுக்கான ஒரு கோரிக்கை தேவன் கேட்ட பொழுது கூட 3 நாள் பயணத்தில் மனமாற்றம் அடையாமல் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, தகப்பனிடத்துல மகன் கேட்டுட்டார் ஆட்டுக்குட்டி எங்கேன்னு, அப்ப கூட மாறி இருக்கலாம், மனசு உடைஞ்சிருக்கலாம். ஏன்னா பலி கேட்குது, இப்போ ஆடு எங்கேன்னு ஒரு பலி கேட்குது, அப்ப கூட மனசு உடைஞ்சு மாறி இருக்கலாம். விசுவாசத்தை காத்துக்கொள்வது ரொம்ப சுலபம் கிடையாது. சபைக்கு வந்து போவதனாலே அங்கத்தினராக நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்கிறோம். It doesn't mean that you are keeping your faith or holding your faith, just attending the worship. தொழுகைக்கு வந்து போகிறோம் என்பதனாலே நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோம் என்பது அர்த்தமே கிடையாது. Barely we maintain to come and worship. தேவனை தொழுது கொள்வதை முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றப்பா அப்படின்ற அளவுல தான் நாம் செய்கிறோம். தயவு செய்து, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு கவனமானவர், அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? என் இருதயத்திலிருந்து விசுவாசத்தை தான். இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம். நம்முடைய உழைப்பு எல்லாவற்றையும் உலகத்திலே வாழ்வதற்காக ரொம்ப செலவு செய்யணும். தேவ சமூகத்துக்கு என்று மிக குறுகிய நேரத்தை கொடுக்கிறோம். சிந்திங்க, விசுவாசத்தில் எப்படி வல்லவனாக முடியும்? வசனம் சொல்லுங்க, விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரே ஒரு வழியில மட்டும்தான் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாகவே முடியும். என் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது மட்டும்தான். When my faith is tested, then only I will be strengthened. என் விசுவாசம் சோதிக்கப்பட மட்டும்தான் நான் விசுவாசத்திலே வல்லவனாக முடியும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ உம்முடைய வேத வாக்கியங்களிலே எழுதி வைத்திருக்கிற திஷ்டாந்தங்கள் எங்களை விசுவாசத்திலே பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறதப்பா. எங்களை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறது. எங்களை புதுப்பிக்கிறது. அப்படிப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை நாங்கள் பார்த்தோம், உற்று பார்த்தோம், கிட்ட போய் பார்த்தோம், உணர்ந்து பார்த்தோம். அப்படியே பற்றி கொண்டு எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.